வணக்கம். இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சென்னாங்குனி வச்சு இதே மாதிரி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு நம்ம சென்னாங்குனி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணதுக்கு லைட்டாக நம்ம சூடு ஏற்றணும். நம்ம இது சென்னாங்குனியை போட்டுடலாம். இது இப்போ நல்லா கொஞ்சம் சூடு ஏறிட்டு நல்லா ஸ்மெல் வாசனை வந்துருச்சு. இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நம்ம வறுத்தோம்னா கருகிரும். சென்னாங்குனி இட்லி பொடியும் கிரேவியும் செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் நான். இதை நம்ம இப்படி இதே மாதிரி இப்படி செய்யணும். செஞ்சால் தான் அந்த அதில் உள்ள தூள்லாம் தனியாக வந்துடும். இப்போ நான் நல்லா அதே மாதிரி செஞ்சுட்டேன். இது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கழிவு இந்த மாதிரி வந்துடும். நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கழிவு. நம்ம நான் உடச்சக்கல்ல ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். 100 கிராம் வறுத்துக்கலாம். நம்ம உடச்சக்கல்ல கூட நம்ம மிளகா போட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 7 மிளகா போட்டிருக்கேன். காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். நான் மீடியமாக போட்டிருக்கேன். உடச்சக்கல்ல வறுபட்டுருச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்து மிளகு நான் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். மிளகு நல்லா சூடணுன்னா 1 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். வாசனை வந்துருச்சு. நான் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஆறிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியை நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு உப்பு மட்டும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம். ஆறிட்டு
உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடி அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு வந்து காயம்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. காயம் சேர்த்தா இதோட ஸ்மெல் வந்து வேறு மாதிரி ஆயிரும். இது வந்து இட்லிக்கு, தோசை, சாதத்துக்கு கூட நம்ம சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.